தோமா சொன்னா, நீங்க எல்லாரும் பார்த்துன்னு சொல்றீங்க, ஒரு ஆவியை தான் பார்த்துருக்கீங்க, செத்து போனவர் எப்படி உயிரோட வர முடியும்? என் சொந்த கண்களால நான் பார்த்தேன், அவர் செத்து போய் விட்டார். அன்னை மரியாதை ஒரு வேலை சொல்லியிருக்கலாம், தோமாவை எப்படி சொல்லாதே, நாங்கள் அவரை பார்த்தோம். நம்பவே மாட்டேன், நம்பவே மாட்டேன், நம்பவே மாட்டேன். நான் அவரை பார்க்க வேண்டும், அப்படி விழாவில் என்னுடைய கையை போட வேண்டும், அவருடைய கையில் உண்டான அந்த தழும்பல் என் விரலை விட வேண்டும், இல்லாட்டா நான் விசுவாசிக்க மாட்டேன். உடனே ஆண்டவர் அங்க தட்டுறாரு கதவை, டமா டமாரு தட்டுறாரு. உடனே அன்னை மரியாதை சொல்றாங்கன்னு வச்சுக்குவோம் புரியுறதுக்காக, நீ தானே சந்தேகப்பட்டாய், ஓடி போய் கதவை திற. கதவு திறக்கப்படவில்லை. அங்கே அவள் மத்தியில இயேசு நிற்கிறார். தோமாவே, எங்கே உன் கைகள்? இதோ என் விழா, உன் கைகள் எங்கே போடு, இதோ என்னுடைய கரங்கள், உன் விரலை எங்கே இடு. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்க இருந்தாரு? அந்த ரூமுக்குள்ள. தோமா பேசும்போது அவர்களோட கூட தோமாவுடைய வார்த்தையை கேட்டு அவர்களுக்குள்ளே அவர் இருக்கிறார். தோமா முதல்ல பார்த்தாரா, மற்றவரை பார்த்தாரா? இல்ல. கதவை உடைத்துக் கொண்டு திறந்து கொண்டு இயேசு ஒரு சத்தத்தோட அங்க உள்ள வரல. அப்படி வந்தால் அவர்களுக்கு பேராபத்து. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் தொடர்ந்தது பிரியமானவர்களே. யோவானுடைய சகோதரன் யாக்கோப நம்ம நேரில் வாசிட்டே போலாம், பட்டய கருக்கனால வெட்டிட்டாங்க. யோவானுடைய சகோதரன் யாக்கோப பட்டய கருக்கனால வெட்டினது யூத ஜனத்துக்கு பிரியமா இருந்தது என்று அந்த ரோமர்கள் கண்டபோது, அவன் ஜாதிக்காரனை கொள்றது அவனுக்கே ரொம்ப சந்தோஷம், பிரியமா இருக்குது. பேதுருவை பிடிச்சு சிறைச்சாலையில் வச்சிருக்கிறாங்க. அங்கே மரியாளுங்கிற ஒருத்தருடைய வீட்டில் என்ன செய்து பெண்கள் எல்லாம் கூடி, அங்கே ஆண்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்ட அங்க எல்லாரும் கூடி உட்கார்ந்து ஜெபம் பண்றாங்க. என்ன ஜெபம் பண்ணிருப்பாங்க பிரியமானவர்களே? பேதுருவை காப்பாற்றம் என்ன ஜெபம் பண்ணிருப்பாங்க? ஐயோ, பட்டை கருக்குனால வெட்டப்பட்டு செத்து போய் விட்டாரே, யோவானுடைய சகோதரன் யாக்கோபு அதுபோல பேதுருவையும் கொலை செய்து விடுவார்கள் என்ற நிலையில, கர்த்தாவே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கணும் நீங்க சொன்னீங்களே, சம்பவம் நடக்குதே, இன்னும் என்ன பிரேயர் பண்ணாங்களோ பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா பேதுரு நல்லா என்ன செய்ய, உட்காவலரையில் அடைக்கப்பட்டவராய் நல்லா தூங்குறார். தூங்குறாருன்னா சாதாரண தூக்கம் இல்ல. கத்திரி தூதனா சிறைச்சாலைக்குள்ள போய் கடைசி காவல், அந்த காவலுக்குள்ள போய் பேதுரு சும்மா எழுப்பினா எழுப்ப மாட்டார்னு சொல்லி விழாவில தட்டி அவரை எழுப்பினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எங்க உன் கச்சையை கெட்டிக்கொள், உனக்கு பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்று சொல்லி பேதுரு என்ன செய்யறாரு, மூன்றாம் காவலரை அதையும் தாண்டி வெளியில கொண்டு வர. இவர் அப்படியே இந்த பேதுரு நேரம் என்ன செய்யறாரு, பிரேயர் நடக்கிற அந்த வீட்டுக்கு போறார். அந்த பிரேயர் நடக்கக்கூடிய அந்த வீட்டுல அந்த விசுவாசிகளத்துல போய் மெல்லமா என்ன செய்யறாரு, கதவை தட்டுறாரு. கதவை தட்டும் போது அந்த மெல்லிசான அந்த கதவு சத்தத்தை கேட்டு அங்கே குடியிருந்த ஜனங்கள்ல ஸ்திரீகள்ல ஒரு ரோதைங்கிற ஒரு ஸ்திரீ என்ன செய்தா, எழுப்பி, கவனிக்கணும், மெதுவாக வந்து அவ என்ன பண்றா அப்படின்னு கேட்டா, அந்த பேதுரு கதவு தட்ட அந்த இடத்துல வந்து, ஐயா நீங்க யார் அப்படின்னு கேட்க, மெதுவா சொல்றாரு, நான் பேதுரு. இவளுக்கு ஆச்சரியம்னா ஆச்சரியம், பெரிய ஆச்சரியம். இது ஒரு கதவை திறக்காதமா இல்லையா, வியப்போடு ஆச்சரியத்தோடு ஓடி போய் அந்த பிரேயர் பண்ற அந்த பிரேயர் குள்ள போய் சொல்றா. ஒருத்தரவே நம்பல, பிதற்றுகிறாய். அது பேதுருவா இருக்க முடியாது. அந்த இடத்துல நீங்க வாசித்து பாருங்க, இவங்க எல்லாரும் போய் கதவை திறக்கிற இடத்துல சத்தம் போட போறாங்க. பேதுரு சைக்கினை கட்டுறாரு, யாரும் என்ன செய்ய வேண்டாம். இப்படித்தான் அன்றைக்கு கிறிஸ்தவம் ஊழியம் என்று சொல்லக்கூடிய நிலை இருந்தது. அப்படி இருக்கணும். அதற்கு முன்னாக நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த 2வது அதிகாரம். பேதுரு அவர் எல்லாரையும் பார்த்து, நான் பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை பெற போறேன் என்று சொல்லி இருக்கிற ஒரு காரியத்தை பார்க்க முடியல. வாய் விரிவாயத்திற நன்மையினால் நிரப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ண என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை அங்கே கிடையாது. ஒரு பெரிய டமாரத்தை தூக்கி வச்சுட்டு டம் 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 டம்னு அடிச்சு இந்த யோவான் இல்லையா, இந்த யாக்கோபு ஒரு பாட்டு பாடிப்பான உடனே அரெஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. 120 பயந்து நடுங்கி அந்த அறை வீட்டை ஒரு கூட்டி கொண்டிருந்தார்கள். பரிசுத்தான அபிஷேகத்தை தாங்கள் பெறப்போகிறோம், அந்த பெறப்போகிற அபிஷேகத்தை தங்களுக்கு என்ன சம்பவம், என்ன ஒரு மாற்றம் அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படிப்பட்ட நிலையிலே ஒரு பதுங்குக்குழியில பதுங்கியிருந்தது போல அவர்கள் இருந்தார்களே, தேவன் அவர்கள் இன்னார் என்று காண்பிக்க முடியாக, தேவன் அவர்களை அபிஷேகம் பண்ணும்போது அவர்கள் இன்னாராய் மாறுகிறார்கள் என்று காண்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆச்சரியமான வியத்தகு காரியத்தை அவர் செய்யணும்னு சொன்னா, பெந்தெகோஸ்தே நாள்ல யூதரும் யூத மார்க்கத்தை அமைந்தவர்களும் பெந்தெகோஸ்தே விழாவுக்கு கூடி வந்திருக்கிறாங்க. மேசியாவுடைய வருகை போகும், மேசியா எப்பொழுது வருவார் என்று காத்துக் கொண்டிருக்கிறது யூதர்கள். மேசியாவுடைய வருகை குறித்து அறிய வேண்டும் என்று ஆசையாய் வந்திருக்கிறார்கள். ஆனா என்ன பண்ணிட்டாங்க, மேசியாவை சிலுவையில் அறைந்து
அந்த சிலுவையில் அறையப்பட்டவரை மேசியா என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பயந்து நடுங்கி திகைத்து தங்களையே காத்துக்கொள்ளக்கூடிய மரண பயத்தோடு கூட அவர்கள் எல்லாரும் அங்கே அந்த மேல் வீட்டறையில் கூடியிருந்தார்கள். பேதுருவோ, யோவான, யாக்கோவோ, பின் டிராப் சைலன்ஸ், ஒரு சத்தம் போட்டாலே போச்சு. இப்படி அமைதியா இருக்கும் பொழுது தேவன் அவர்களை தன்னுடைய ஜனம் என்றும் தன்னுடைய சபையை ஆரம்பிக்க போவர்கள் என்று காண்பிக்க முடியாது வானத்திலிருந்து ஒரு முழக்கத்தை உண்டாக்கினார். முழக்கத்தை உண்டாக்கின பொழுது அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்கி வந்தார். வேதத்துல வாசிக்கிறோம், பிரிந்திருக்கும் நாவுகளை போன்ற அக்கினிமயமான நாவுகள் வானத்திலிருந்து இறங்கி வருகிறது எல்லாரும் பார்த்தார்கள். அந்த பிரிந்திருக்கும் நாவுகள் அந்த 120 பேர் மேலையும் வந்து அமர்ந்தது. பைபிள் சொல்லுது, அவர்கள் பெற்றுக்கொண்ட வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளில் பேசத் தொடங்கினார்கள். கூடி வந்தவர்கள் எல்லாரும் அவர்கள் எந்த ஒரு அனுபவத்துல சொல்றாங்க, இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்முடைய 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 ஜென்ம பாசையிலனா தாய் பாசையில இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே, இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்க அப்படி இருக்குன்னு சொல்லி வாசிக்கலாம் 8ஆம் வசனத்துல இருந்து. அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாசைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும், மேதரும், எலாமேத்தரும், மெசபத்தோமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தை அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாசைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். இது எப்படி? நம்முடைய நம்முடைய பாசையில தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே, இது எப்படி? ஏறக்குறைய நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 17 விதமான பாசைக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வரிசையை நம்ம படிக்க முடியும். யூதரும் யூத மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களும். ஆச்சரியப்படுறாங்க நம்முடைய பாசையில. நீங்க பின்னாடி தொடர்ந்து வாசிக்கலாம், 3000 பேர் ஞானம் எடுத்தாங்க. அடுத்த தொடர்ந்து வருஷம் 4000 பேர் ஞானம் எடுத்தாங்க. தேவனுடைய மகத்துவங்களை அவர்கள் பேசுறதை கேட்ட பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? வேறு வேறு பாசைகளில் தேவனுடைய மகத்துவங்களை புரியும்படியாக தெளிவாக அறியும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்த பொழுது அவர்கள் ஒன்றுபட்டார்கள், பிரியமானவர்களே, ஒரு மனம் உள்ளவர்களாய் மாறினார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேசியா என்று சொல்லி வருவாரா என்று சொல்லுகிற ஒரு கேள்விக்கு பதிலை அவர்கள் பெற்றுக்கொண்டு வந்துவிட்டார் என்று சொல்லி பல நாடுகளுக்கு மேசியா வந்துவிட்டார் என்று சொல்லி அந்த அருமையான செய்தியை அவர்கள் எடுத்துச் சென்றார்கள் என்று வேதம் தெளிவுபட சொல்லுகிறது. இப்படி நாம் பரிசுத்த வேதாகமத்துல வாசிக்கிறோமே, நம்முடைய ஜென்ம பாசையில தேவனுடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியின் வரத்தை ஏன் கொடுக்கிறாரு? தேவனுடைய மகத்துவங்களை பேச கொடுக்கிறார். மகத்துவங்களை என்ன செய்யணும்? பிரசங்கிக்கணும். அப்ப பேதுரு எழுப்பி நின்று என்ன செய்தார்? 11 எழுப்பி நின்று சொல்லி எத்தனை அவசரம் சொல்லுது? 11 அவசரம் சொல்லுது. வாசிங்களா? கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் இருந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். 11 எழுப்பினாரு. எத்தா வந்து 14:32 வாசம். என்ன வாசம்? எடுத்து சொல்றது இல்லாவிட்டா எடுத்து சொல்றது தான் 11 பேர் எழுப்பி இருக்கணும். அப்ப பேதுரு ஒரு பாசையில பேசும், 11 பேர் என்ன செய்யறாங்க? 11 பாசையில எடுத்து சொல்றாங்க. கேட்கிறவங்க எல்லாம் ஏறக்குறைய 12 பாசையில சொல்லணும். தெய்வத்தினுடைய மகத்துவங்களை அவர்கள் பிரசங்கிக்கிறது கேட்கிறாங்க. அப்போ கர்த்தர் அந்நிய பாசை வரத்தை அந்த காலத்துல எதற்காய் கொடுத்தார்? தேவனுடைய மகத்துவங்களை பேசுறது, பிரசங்கிப்பதற்காக. மற்றவருடைய பாசையில தேவனுடைய மகத்துவங்களை கையில பைபிளே கிடையாது அவளுக்கு. அப்புறம் பைபிள் கிடையாது, பாட்டு புக்கும் கிடையாது, பெரிய பேப்பர் என்ன தெரியாது, பிரிண்ட் என்ன கிடையாது, பிரிண்டிங் மிஷின் என்ன தெரியாது. ஒரு நாகரிகமற்ற ஒரு அந்த காலத்துல ஏட்டுச்சுருள் இருந்தது, ஆலயத்துல இருந்தது. ஏசாயா எழுதின ஏட்டுச்சுருள், எரேமியா எழுதின ஏட்டுச்சுருள் ஆலயத்துல இருந்தது வெளியே எவருடைய கையில இல்ல. கையில் ஒன்றும் இல்லாதபடியே, எதையும் வாசிக்க ஒரு பிட்டு கூட ஒன்று இல்லாதபடியே தேவனுடைய மகத்துவங்களை தெளிவாக பேதுருவும் அந்த 11 பேரும் கூட சேர்ந்து பிரசங்கித்தார்கள், பிரியமானவர்களே. அப்ப அந்நிய பாசை கொடுப்பதற்கு காரணம் என்ன? அந்நிய இடத்துல பாசை தெரியாத இடத்துல பேச முடியாது. என்னத்தை பேச முடியாது? தேவனுடைய மகத்துவங்களை பேச முடியாது. என்ன அர்த்தம்? பிரசங்கிக்க முடியாது கொடுத்தார். இன்னைக்கு அந்நிய பாசையில நீங்க பிரசங்கம் பண்ணுங்க.
அந்த பிரசங்கத்தை கேட்டு என்ன சொல்லிட்டு அந்நியர்கள் சந்திக்கப்படட்டும். அந்நியன் என்று சொன்னா உன் பாசையை பேசாத அந்நிய, உன் பாசையை பேசாதனால அவன் மலையாளமா, இல்ல அவன் தெலுங்கனா, அவன் கன்னடமா, அவன் யாரோ குஜராத்தியா, அவன் பாசையில நீங்க பிரசங்கம் பண்ணுங்க. பிரசங்கம் பண்ணுவதற்காக கொடுக்கப்பட்ட அந்நிய பாசை வரம் பிரியமானவர்களே. பிரசங்கம் பண்ணுவதற்காக கொடுக்கப்பட்ட அந்த அந்நிய பாசை வரத்தை பேதுரு பெற்றுக்கொண்டவராய் யோவேல் தீர்க்கதரிசி புத்தகத்திலிருந்து ஆரம்பிச்சு தீர்க்கதரிசியுடைய புத்தகங்கள் எல்லாம் காமிச்சு, சங்கீத புத்தகங்கள் எல்லாம் காமிச்சு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்த அந்த சமயத்தை சுட்டி காமித்து அவர் கொலை செய்யப்பட்ட காரியங்களை எல்லாம் விவரித்து சொல்லி அப்படி விவரமா என்ன செய்யறாரு, ஒரு நீண்ட ஒரு பிரசங்கத்தை அவர் இல்லையா சூழ்ந்து வந்த ஜனங்களுடைய பாசையில ஒரு பாசையில பேச 11 பேர் எழும்பி 11 பாசையில பேச எல்லாரும் ஆச்சரியம் அடைந்து இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி அவர்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து ஞானஸ்நானம் பெற்ற கிறிஸ்தவர்களாய் மாறி இருக்கிறார்கள் என்று வேதம் சான்றுகிறது. இப்படிப்பட்ட தெளிவான பாசையை பேசத்தான் பவுலர் விளக்கம் சொல்லி இருக்கிறார். தொடர்ந்து நான் பார்க்க போற கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.